ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திர வகைகள் எது நல்லது, எது கெட்டது, எது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான பாத்திர வகைன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சமைக்கிறது மூலிமா 7 to 9 மில்லிகிராம் அளவுக்கு அலுமினியம் வந்து நம்ம உடம்புல வந்து போகுது. இதனால் மூளை சம்மந்தமான நோய்கள் மட்டும் இல்லாமல் கேன்சர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து அலுமினியத்தை முற்றிலும் தவிர்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆனோடைஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமே தான், அதுக்குள்ளே வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்திரத்தில் அலுமினியம் அளவு அந்த அளவுக்கு வந்து அலுமினியம் வந்து ஃபுட்டில் வந்து கலக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அலுமினியம் பாத்திரம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஹார்ட் ஆனோடைஸ்டு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் வந்து அந்த கோட் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் விழுந்துட்டாவோ இல்லை தேய்மானம் ஆகிட்டாவோ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செராமிக் குக்வேர்ஸ். இதுவும் வந்து ஃபுல்லாகவே செராமிக் கிடையாது, அந்த கோட் மட்டும்தான் உங்களுக்கு செராமிக். இதுவும் ஸ்க்ராட்ச் ஆனாவோ இல்லை டேமேஜ் ஆனாவோ இதுவும் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்கிறதுக்கு சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. அதனால் வந்து இதுவும் வந்து சேஃபான குக்வேர் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த நான்ஸ்டிக்குன்னு சொல்கிறது, இதில் கொடுக்கக்கூடிய அந்த டெஃப்லான்னு சொல்லி ஒரு கோட் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா அந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம குக் பண்ணும்போது அடி பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அந்த டெஃப்லானில் இருக்கக்கூடிய PTFE அல்லது PFOAன்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். கேன்சர் இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் அந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த பாத்திர வகைகள் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த PTFE அண்ட் PFOA ஃப்ரீனால போட்டிருக்கோம், அந்த மாதிரி பாத்திரங்கள் பார்த்து வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர் குக்வேர்ஸ். காப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே வந்து இது பண்ண முடியாது. உள்ளே வந்து ஒரு கோட் ஏதாவது கொடுத்து தான் ஆகுவாங்க. அலுமினியம் இல்லைன்னா அந்த EM சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம குக் பண்ணுறனால எந்த நலனும் கிடைக்க போகிறது கிடையாது. அதே சமயம் காப்பரில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் வந்து உணவில் வந்து காப்பர் வந்து கலக்கும். அதனால தான். அடுத்து காஸ்ட் அயன் குக்வேர்ஸ். அயன்னாவே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். ஆனால் இதுலேயும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, புளிப்பான விஷயங்கள், அதாவது கெமிக்கல் ரியாக்ட் ஆகக்கூடிய புளி, எலுமிச்சை, அப்புறம் வந்து தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம இதில் குக் பண்ண முடியாது. அதனால் நம்மளோட டோட்டல் 100% வந்து நம்ம இதில் சமைக்க முடியும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அடுத்து நம்மளுக்கு வந்து எந்த உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்பாண்ட வகைகள் தான். இந்த மண்பாண்ட வகைகளில் வந்து நம்ம என்ன வேணாலும் சமைக்கலாம், உடம்புக்கு வந்து நல்லது மட்டும்தான் கிடைக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா அது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அப்புறம் வந்து நம்மளோட அவசரமான உலகத்தில் நம்ம அவசரமான பரபரப்பாக சமைக்கிறதுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு உதவாது. அதனால தான் வந்து இதை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து தவிர்க்கிறோம். ஆனால் இருக்கிறதுலையே எல்லா குக்வேர்ஸ்லேயும் விட பெஸ்ட்டான சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்பாண்ட வகைகள் தான். இது ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் நம்ம 100% நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. அடுத்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய பாத்திர வகை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திர வகைகள் தான். இது வந்து எல்லாருமே வந்து நல்லதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது அதில் கலந்துருக்கக்கூடிய மற்ற கெமிக்கல் பொருட்கள் எல்லாம் பொறுத்து தான். அதாவது ஒரு பாத்திரம் செய்யணுன்னா ஒரு உலோகத்துக்கு வந்து இன்னும் ஒரு சில பொருட்கள் உலோகங்கள் சேர்த்தா தான் வந்து உருவமைக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட என்னென்ன மாதிரி பொருட்கள் வந்து உள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதுலேயும் வந்து நிறைய கிரேடு இருக்குது. நம்ம சாதாரணமாக பாத்திரக்கடைகளில் வாங்கக்கூடியதுக்கும் அந்த ஃபுட் கிரேடுன்னு சொல்லக்கூடியதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பாத்திர வகைகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம சமைக்கும்போது எந்தெந்த மாதிரி ஃபுட் சேஃப்னஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்.
சமைச்ச ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அதே பாத்திரத்திலேயே வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கக்கூடாது, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பயன்படுத்தக்கூடிய கரண்டிகள் வந்து நம்ம சமைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், கீரல் விழுகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதிக நேரம் வந்து நம்ம பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க டிஷ்ஷஸ் வந்து அதிக நேரம் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணினோம்னா மெட்டல் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து குறைஞ்ச அளவு மட்டும் நம்ம வந்து அந்த சமைக்கக்கூடிய பாத்திரத்தில் குறைவான அளவு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும், அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சமைச்சு முடித்ததையும் அந்த பாத்திரத்தை வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே போல் நீங்கள் அலுமினியம் பாத்திரமோ இல்லைன்னா நான்ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் இல்லை, அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா செராமிக், இந்த ஹார்ட் ஆனோடைஸ்டு இந்த மாதிரி இருக்க பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 to 3 years தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். இன்பிட்வீன் அந்த டயத்துக்குள்ளார அதில் ஏதாவது ஸ்க்ராச்சஸோ டேமேஜஸோ ஏற்பட்டுதான் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து இப்போ கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாமே காமனாக நீங்கள் எல்லா பாத்திர வகைகள் யூஸ் பண்ணுறதுக்கும் பொருந்தும். அடுத்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எது வந்து ஃபுட் கிரேட் அப்படின்னு பார்ப்போம். 18/8 இல்லை 18/10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 304 கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 316 கொடுத்துருப்பாங்க, அடுத்து 430. இந்த 3 வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேடு பாத்திர வகைகளில் பயன்படுத்தக்கூடிய மெட்டல். அதில் வந்து பார்த்திங்கன்னா 304 அப்படிங்கிறது வந்து இன்னரில் வரும், உள்ள நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல சர்ஃபேஸில் வரக்கூடியது. அதே போல் 316ம் அந்த சர்ஃபேஸில் வரக்கூடியது. 430 வந்து அவுட்டர் லேயரில் மட்டும், அதாவது வெளிப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேமில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பார்ட் வந்து 430ல் தான் வந்து வந்திருக்கும். இதில் வந்து இந்த 304 கிரேட் அப்படிங்கிறது இல்லைன்னா 18/8 இது ரெண்டுமே ஒன்று தான். இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18% குரோமியமும் 8% நிக்கலும் இருக்குதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் கிரேட் பாத்திர வகைகள் வந்து 304 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 316, அதில் வந்து பார்த்திங்கன்னா 316ல் வந்து 18/10 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 16% குரோமியம், அப்புறம் வந்து 10% நிக்கல், அப்புறம் 2% மேக்னம்னு ஒன்று இருக்கும், அதுவும் கலந்துருக்கும். அது வந்து அந்த கிரேட். 304 விட கொஞ்சம் ஹையஸ்ட்டு குவாலிட்டி வந்து 316. அது வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணால் அமேசானில் இந்த மாதிரி இதுலாம் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கம்பேர் டு 304. சாதாரண கடைகளில் விற்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் நிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதலை விளைவிக்கக்கூடியது. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய பாத்திர வகையில் நிக்கலோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த லெவல் வந்து இந்த 8%, 10% எல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறங்கிட்ட அதுக்கெல்லாம் வந்து ஃபுட் கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிக்கல் ஃப்ரீ குக்வேர்ஸும் இருக்குது, அது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸில் தான் இருக்குது. அடுத்து இந்த 304 ஆகட்டும் இல்லை 316 ஆகட்டும், நீங்கள் எந்த பாத்திர வகைகள் எடுத்திங்கனாலும் இதில் வந்து ப்ளை கணக்கு சொல்லியிருப்பாங்க, அதாவது லேயர்ஸ் எவ்வளோ லேயர் வந்து அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரை ப்ளை இல்லைன்னா 5 ப்ளை இல்லைன்னா 7 ப்ளை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரை ப்ளைனா என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கோட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்னர் கோட் வந்து உங்களுக்கு 304 கொடுத்துருப்பாங்க. அந்த மிடில் கோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. அலுமினியம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஹீட்டை வந்து ஈவனாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அதனால் வந்து அதுக்காக அலுமினியம் கோட் கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் லேயர் வந்து 430, அதாவது 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு இன்னரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அவுட்டரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் மட்டும் அலுமினியம் லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 5 ப்ளையில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்னர் லேயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 இல்லைன்னா 316 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 லேயர்ஸ் வந்து அலுமினியம் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அவுட்டர் லேயர் வந்து 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். அதே வந்து நீங்கள் 7 லேயர் போனீங்கன்னா இன்னர் வந்து 304 அல்லது 316 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து 304 அல்லது 316 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். அதுக்கப்புறம் அலுமினியம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா லேயர்ஸ் அதில் இருக்கும். லாஸ்ட் வந்து 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அவுட்டர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுட் கிரேட் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பிராண்ட்ஸ், என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வந்து குக்வேர் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் பெஸ்ட் பிராண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸில் வந்து ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அதே சேம் பிராண்டாக இன்னொரு பிராண்டை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது, பட் அதிகமாக அவேர்னஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா மேயர் அண்ட் பர்னர். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிராண்ட். இது வந்து நிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹை. நம்மளை மாதிரி லோ மிடில் கிளாஸ் பீப்புள்னால கனவுல நினைக்கக்கூடிய பாத்திர வகைகளும் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து ஹையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மேக்கான வினோத் குக்வேர்ஸ். இதில் வந்து ஓரளவுக்குங்கிறத விட அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அதில் ஒரு கடாய் எடுத்திங்கன்னா 8000 அந்த மாதிரி வரும். இவங்கக்கிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 3000 அந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி ஒரு 5000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய நம்மளோட இந்தியன் பிராண்ட் வினோத் குக்வேர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுவும் லோ மிடில் கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்மளால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது தான். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இதுதான். நம்மளால் லோ மிடில் கிளாஸ்லேயும் வந்து ஒரு ஃபுட் கிரேடு இருக்கக்கூடிய ஒரு பாத்திர வகைகள் வாங்க முடியும். அதோட பிராண்ட் பற்றி தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். அந்த பிராண்ட் பேர் தான் வந்து ப்ரே லேடி. நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இதுவும் நீங்கள் நினச்சிருக்கலாம், இதுவும் வந்து ரேஞ்ச் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். கம்பேர் டு வினோத் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து லோ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே ஒரு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து நான் வினோத்தும் ப்ரே லேடியும் எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே சாஸ் பேன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 3 ப்ளை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் சைஸு 18 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வினோத்தில் வந்து லிட் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதில் வந்து கிளாஸ் லிட் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வினோத்தோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2770. 29% ஆஃபர் போக 1975. இது அமேசானில். இவங்க ப்ரே லேடி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் சாஸ்பேன் வந்து அதே சேம் கெப்பாசிட்டி உள்ள இருக்கக்கூடியது, சைஸ் இருக்கக்கூடியது. இது வந்து எம்ஆர்பி வந்து 1368. அதையும் அடித்து விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. இதிலேருந்து ஆஃபர் ஏற்கனவே அது கூட கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்பி கம்பேர் பண்ணிங்கன்னாவும் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த பாத்திர வகைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பாட்டி யூஸ் பண்ணது அம்மா யூஸ் பண்ணி நாம் எல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறையா ஃபேமிலியில் கூட போயிட்டுருக்கு. அது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாமல் போகிறது உங்களோட விருப்பம். ஆனால் வந்து அவங்க சொல்கிறது சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் தப்பில்லை. அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்குது. அது ஃபுட் கிரேடோட கிடைக்குது, 3 ப்ளையில் கிடைக்குது. இவங்ககிட்டயும் 5 ப்ளை 7 ப்ளை எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அப்படி கிடைக்கும்போது நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த தீபாவளிக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்லேருந்து ஏதாவது ஒரு செலவை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை வந்து இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதுதான் உங்களோட வெப்சைட். இதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதோட கூப்பன் கோடு வந்து பேக் சைடில் வந்துகிட்டே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ காமிச்ச எம்ஆர்பியிலேருந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த தீபாவளியை ஒரு பயனுள்ள செலவோட, அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு முதல் ஸ்டெப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு கட்டாயம் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் பர்சனல் மோட்டிவ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுது, அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்ல ஒரு ஆஃபர் இல்லைங்களா? ஏன்னா வந்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மி. அதுலேயும் வந்து இவங்க வந்து தீபாவளிக்கு வேண்டி நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.